ஹாய் சொந்தங்களே, நீங்கள் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த வீடியோவில் நியூ H1B விசா லாட்ரி சிஸ்டம் சேஞ்சஸ் இதை பற்றி தான் ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இது வந்து என்ன ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் இது இப்போ தான் ஃபர்ஸ்ட் வாட்டி வருதா இல்லை இதுக்கு முன்னாடி வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அப்பயும் அது வந்து பாஸ் ஆகலை. இதனால் இங்கே அமெரிக்காவில் இருக்கிறவங்களுக்கு என்ன பாதிப்பு இருக்கும், அது மட்டும் இல்லாமல் இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு இதுக்கப்புறம் வரணும் அப்படிங்கிறவங்க எந்த மாதிரி பாதிப்புலாம் இருக்கும் அண்ட் இதனால் வந்து எந்த செக்டாரில் இருக்க மக்களுக்கு அதிக பாதிப்பு அண்ட் எந்த செக்டாரில் இருக்க மக்களுக்கு வந்து நல்லது அப்படின்னு ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஆக்சுவலாக ஆதி காலத்திலேருந்து இந்த H1B ஒர்க் விசாவை கரிச்சு கொட்டாத ஆளே இல்லை. ஏன்னா அதில் வந்து ஒர்க் பண்ணுறவங்களும் H1B விசாவை கரிச்சு கொட்டுவாங்க அண்ட் இங்கே இருக்க அமெரிக்கன்ஸும் வந்து அந்த விசாவை பற்றி கரிச்சு கொட்டுவாங்க. அந்த விசாவை கொடுக்குற கம்பெனிஸ் இருக்கு இல்லையா, அவங்களும் வந்து H1B விசாவை கரிச்சு கொட்டுவாங்க. ஏன்னா இந்த H1B விசா இருக்கிற எல்லா கேட்டகரி மக்களையும் வந்து அப்படியே எப்போ பார்த்தாலும் ஒரு பரபரப்பாக இருக்க வைக்கிற மாதிரியே இருக்கிற மாதிரி ஒரு விசா. ஸோ இந்த H1B விசா மேலே இருக்கிற ஒரு குற்றச்சாட்டு என்ன? ஆக்சுவலாக H1B விசா எப்போ வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1990 இதை வந்து கொண்டு வராங்க. அதுக்கு பின்னாடி ஒரு ஃபன்னியான ஸ்டோரி ஒன்று சொல்கிறேன். H1B விசா கொண்டு வரதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. பட் இருந்தாலும் அதில் ஒரு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா Y2K வா அப்படின்னா 90s கிட்ஸ் எல்லாருக்குமே இந்த Y2K ப்ராப்ளம் தெரியும். இப்போ இருக்க ஜென்சி கிட்ட போயிட்டு நீங்கள் Y2Kனா என்ன அப்படின்றவாங்க. ஆனால் அப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பரபரப்பான ஒரு நியூஸாக பேசப்பட்டு இருந்துச்சு. நான்லாம் எனக்கு ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் இருக்குது. நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது திடீர்னு வந்து எங்கள் கிளாஸில் மிஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா, இன்னும் 2 வருஷத்தில் வந்து கம்ப்யூட்டர்லாம் வந்து அழிஞ்சிருமாமா, ஒரு பெரிய கம்ப்யூட்டர் அழிஞ்சிச்சுன்னா இதுக்கப்புறம் வந்து அவ்வளோதான் உலகமே அழிஞ்சிரும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஒரு பரபரப்பில் கிளப்பி விட்டு நாங்களாம் அப்போ சின்ன பசங்க அப்படியே உட்காந்து ஐயோ அப்படி ஆக போதா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பார்த்துக்கிட்டு அந்த மாதிரிலாம் வந்து இருந்தோம். அந்த நேரத்தில் வந்து எல்லாம் பரபரப்பாக பேசிக்கிட்டு இப்படி ஆயிடுமா அப்படி ஆயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு தான் அந்த ப்ராப்ளம் வந்து இருந்துச்சு. இது Y2K ப்ராப்ளம் என்னன்னு கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ்வலாக இப்போ வந்து ஒரு இயரை குறிப்பிடும்போது நம்ம YY அதாவது 2025 அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனால் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 2025 சொல்ல மாட்டாங்க, லாஸ்ட்டில் அந்த 25 மட்டும்தான் வந்து சொல்லுவாங்க. இப்போ கூட நிறைய பேர் சைன் போடும்போது அந்த லாஸ்ட் 2 டிஜிட் தான் யூஸ் பண்ணுற மாதிரி சிச்சுவேஷன் இருக்குது. இது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு 30-35 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த கம்ப்யூட்டர் வந்த காலத்திலேருந்து எல்லாருமே என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, அந்த லாஸ்ட் 2 டிஜிட் மட்டும் தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதனால யூஸ் பண்ணிடுறது மட்டும் இல்லாமல் சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணும்போதும் அவங்க இந்த கான்செப்டை வச்சு தான் வந்து ஃபுல்லாகவே டெவலப் பண்ணாங்க. இதில் இருக்க ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு பேங்க்கில் போய் ஃபிக்ஸட் டெபாசிட் போடுறேன். நான் வந்து 1990 வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் போடுறேன். அதுலேருந்து 10 வருஷம் கழிச்சு நான் வந்து வட்டியும் மொத்தமாக எனக்கு கிடைக்கணும். இப்போ அந்த கம்ப்யூட்டரில் வந்து நான் 1990 வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் போடுறேன் போது ஸ்டார்டிங் டேட் வந்து 90 அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் எண்டிங் டேட்டு நான் 2000 வருஷத்தில் போயிட்டு நான் அந்த காசை வித்ட்ரா பண்ணும்போது அந்த கம்ப்யூட்டர் அல்காரிதம் வந்து லாஸ்ட் 2 டிஜிட் 00 அப்படின்னு எடுத்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 90 இங்கே வந்து 00 இது ரெண்டுத்தை கம்பேர் பண்ணும்போது எப்படி ஆகுனா 0 - 90 அப்படின்னு பார்த்துட்டு -90 இயர்ஸ்க்கு முன்னாடி எடுத்த மாதிரி அந்த சிஸ்டம் வந்து குழம்பிடும், அந்த சிஸ்டம் வந்து ஃபெயில் ஆகிடும். இந்த மாதிரி 1-2 இடத்துல இல்லாமல் மொத்தமாக ஒரு ஹோல் ஈகோ சிஸ்டமே இப்படி வந்து டெவலப் பண்ணி வச்சதுனால இது எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சு. அந்த ப்ராப்ளம் தான் வந்து Y2K ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னாங்க. நமக்கு எல்லாமே தெரியும், முதன்மையாக இந்த மாதிரி எல்லா சாஃப்ட்வேர்ஸாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி அமெரிக்காவில் தான் ஃபஸ்ட்டு வரும். அண்ட் இது வந்து பேங்கிங் செக்டார்லேருந்து இன்சூரன்ஸ் செக்டார்லேருந்து ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து எல்லா இடத்துலையும் இந்த ப்ரோக்ராம்ஸ் இப்படி இருக்கிறதுனால நமக்கு வந்து 10 வருஷத்துக்குள்ளே நமக்கு இந்த எல்லாத்தையும் வந்து சேஞ்ச் பண்ணி ஆகணும். அதனால் நமக்கு நிறைய வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் தேவை அப்படின்ட்டு அந்த நேரத்தில் டேலண்ட் அமெரிக்காவில் இருக்க எல்லாரையும் ஹையர் பண்ணால் கூட நமக்கு இன்னும் அதிக மக்கள் வேணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா, இந்த H1B ப்ரோக்ராமில் ஒரு சேஞ்சஸ் பண்ணி 1990 இதுக்கப்புறம் இங்கே ஃபாரின் டேலண்ட்டை இங்கே வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு அவங்க வந்து கொண்டு வந்த ஒரு ரூல் தான் வந்து இந்த H1B விசா. இதுக்கு பின்னாடி நிறைய காரணங்கள் இருந்தாலும் இந்த Y2K ப்ராப்ளம் ஒரு முக்கியமான காரணம். சரி, இது நல்லது தானே அப்படின்ற மாதிரி நினைக்க தோணினாலும் இங்கே இருக்க ஒரு பிரச்சனை என்னன்னா, அப்போவே என்ன பண்ணாங்கன்னா, ஓகே நீங்கள் வெளியிலேருந்து ஆளை கொண்டு வரீங்கன்னா அவங்க எந்த பின்கோடு, இங்கே வந்து ஜிப் கோடுன்னு சொல்லுவாங்க, நம்ம இந்தியாவை கம்பேர் பண்ணி பின்கோடுன்னு வச்சுக்கோங்களேன், எந்த ஜிப் கோடில் நீங்கள் வந்து ஒரு ஆளை கொண்டு வந்து வேலையில் வைக்கிறீங்களோ அந்த ஜிப் கோடில் அவங்க வாழ்கிறதுக்கு உண்டான ஒரு மினிமம் பேசிக் சேலரி இருக்கும் இல்லையா, அந்த ரேஞ்சுக்கு மேலே கொடுத்தே ஆகணும் அப்படின்னு கவர்மெண்ட்டே வந்து ஒரு ரூல் வந்து வச்சுருந்தாங்க. அதுக்கு அவங்களே டிஃபைன் பண்ணாங்க, இந்த பின்கோடுக்கு அண்ட் இந்த ஜாப் கோடுக்கு அப்போ இந்த லொக்கேஷனுக்கு இவ்வளோ சேலரி மினிமம் இருந்தாகணும், அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ கொடுக்குறதோ அந்த கம்பெனியோட விருப்பம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து கொண்டு வந்தாங்க. இது வந்து 1990 அப்போ வந்து கொண்டு வந்த அந்த சிஸ்டம் தான் இன்னைய வரைக்குமே வந்து அந்த அளவுக்கு சேஞ்சஸ் இல்லாமல் இந்த சேலரி மினிமம் சேலரி வந்து அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணாமல் ஒரே ரேஞ்சில் தான் இன்னைய வரைக்கும் வச்சுட்டு இருக்காங்க. இந்த இடத்துல தான் இந்த ப்ராப்ளமே வந்து ஸ்டார்ட் ஆகுது.
ஸோ முதல்ல இது எல்லாமே கரெக்டாக போயிட்டு இருந்தாலும் அதுக்கப்புறமா என்ன ஆக ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில கம்பெனிஸ் வந்து இந்த சிஸ்டமை வந்து அப்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1990 அந்த மினிமம் சேலரி ரேஞ்ச் வந்து அவங்க ஒரு $60,000 கொடுத்தாகணும் அப்படின்னு ஒரு ரூல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பர்டிகுலர் லொக்கேஷனுக்கு. அது வந்து இப்போ காலப்போக்கில் 30 வருஷம் கழிச்சும் அதே லொக்கேஷனுக்கு 60,000 கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி ரூல் இருக்கிறதுனால ஒரு சில கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா 60,000க்கு வந்து வெளியே இருந்து ஆளை கொண்டு வச்சுக்கலாம், அங்கே லோக்கலில் இருக்கவங்களுக்குலாம் வந்து ஒரு 80,000 90,000 சேலரி கொடுக்குற மாதிரி இருக்கும் ஒரு வருஷத்துக்கு அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஒரு சில பேர் வந்து அப்யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படிங்கிறதுக்காக இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாகவே போயிட்டுருக்கு. இந்த விஷயத்தினால என்ன ஆயிடுச்சுன்னா H1B வீசா வந்து ஒரு இருக்கிறவங்கலாம் ஒரு சீப்பான லேபர் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் பண்ணுற தப்பால் ஒட்டுமொத்த வீசாவையும் ஒட்டுமொத்த ஆட்களையும் அவங்க வந்து மொத்தமாக வந்து சீப் லேபர் அப்படிங்கிற மாதிரி ஒரு நெகட்டிவ் டேக் வந்து அதுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. அது இன்னை வரைக்குமே அது வந்து போகலை. நிறைய கம்பெனிஸில் H1B வீசாவுக்கு நல்ல சேலரி கொடுக்குற எவ்வளோ கம்பெனிஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து அவங்க லோக்கலில் இருக்கிறதோட நல்ல காம்படிட்டிவான சூப்பரான ரேட்ஸ் தான் கொடுக்குறாங்க. பட் இருந்தாலும் எங்கேயோ ஒரு 4 கம்பெனிஸ் இல்லை ஒரு 10 கம்பெனிஸ் பண்ணுற ஒரு தப்புனால மொத்தமாகவே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீசா மேலே வந்து ஒரு பேட் இம்ப்ரெஷன் வந்து இருக்குது. இதுதான் வந்து H1B வீசா மேலே இருக்க ஒரு பெரிய குற்றச்சாட்டு. இதை வந்து எலான் மஸ்கும் வந்து அவரோட ட்வீட் பக்கத்தில் இதுக்கு முன்னாடி ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு. ஆக்சுவலாக ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனில் ஏஐ அட்வைசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்தியனை வந்து அவங்க பதவி அமர்த்தினாங்க. அது வந்து அங்கே இருக்க லோக்கல் மக்களுக்கு பிடிக்கல. ட்ரம்ப்போட அந்த கிராஸ் ரூட் சப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அந்த சப்போர்ட்டர்ஸுக்கு பிடிக்கல. ஏன் அமெரிக்காவில் யாருமே இல்லையா அப்படின்னு ஒரு சர்ச்சை வந்து அப்போ போச்சு. அந்த நேரத்தில் ட்விட்டரில் வந்து ஒரு பெரிய போராட்டம் மாதிரி வந்து எல்லாம் வந்து மாறி அடிச்சுக்கிற மாதிரி போச்சு. அப்போ என்ன பண்ணாருன்னா எலான் மஸ்க் வந்து இல்லை இதில் இருக்க ஒரு ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சேலரி வந்து 60,000 மினிமம் அப்படிங்கிறத அப்படியே நம்ம வந்து இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் டபுள் ஆக்கினாலே இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடுமே தவிர நம்ம ஒட்டுமொத்த H1B வீசாவையும் நம்ம வந்து குறை சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவர் அப்போவே வந்து H1Bக்கு சப்போர்ட்டாக நிறைய ட்வீட்ஸ் தான் போட்டுருந்தார். ஸோ இது மட்டும் இல்லாமல் ட்ரம்ப்பும் என்ன பண்ணார்னா அவர் வந்து எந்த மேடையெல்லாம் அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ இந்த மாதிரி வேலை விஷயம் பற்றி பேசுகிற மாதிரி வருதோ அப்போல்லாமே வந்து இந்த H1B வீசாக்கு அகேன்ஸ்டாக இந்த மாதிரிலாம் வந்து ஒரு சில அப்யூஸ்லாம் நடக்குது அப்படின்ட்டு அவர் வந்து கான்ஸ்டண்ட்டாக வந்து அது ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தார். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு இதில் பிடிக்காத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லாட்ரி சிஸ்டம் வந்து அவருக்கு வந்து முதல்ல இருந்தே பிடிக்கல. அவர் வந்து என்ன சொன்னார்னா கனடாவில் இருக்கிற மாதிரி மெரிட் பேஸ் சிஸ்டம் இருந்தால் நல்லாயிருக்கும். அது எப்படி வந்து 4 லட்சம் பேர் அப்ளை பண்ணுறாங்க, அதுலேருந்து நம்ம 65,000 வீசா வந்து ஓகே இவங்க வந்து டேலண்ட்டாக இருக்காங்க திறமையாக இருக்காங்கன்னு திறமையை பார்த்து கொடுக்காம நம்ம ரேண்டமாக வந்து ஓகே இவங்கெல்லாம் வாங்க அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு அவர் வந்து எல்லா மேடை பேச்சுக்களில் அவருக்கு என்னென்ன சான்ஸாக கிடைக்குமோ அப்போல்லாம் வந்து அது வந்து அவரோட ஃப்ரஸ்ட்ரேஷன் தெரிவிச்சுட்டு இருந்தார். அதன் அடிப்படையில் சேஞ்ச் பண்ணுற விதமாக ஒரு ப்ரப்போசலை வந்து முன் வச்சிருக்காங்க. ஸோ என்ன ப்ரப்போசல் அது? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி DHS இருக்குங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஃபெடரல் ரெஜிஸ்டரில் ஒரு ரூல் வந்து கொண்டு வரதுக்காக அவங்க ஒயிட் ஹவுஸ் கிட்ட அப்ரூவலுக்கு போகிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த H1B வீசாவில் இந்த லாட்ரி செலெக்ஷன் இருக்கு இல்லையா, இந்த லாட்ரி செலெக்ஷனே வேண்டாம்ப்பா, இதை வந்து அப்படியே தூக்கிட்டு நாம் என்ன பண்ணலாம்னா சேலரி பேஸ்டாக நம்ம வந்து அப்ளிகேஷனை பிக் பண்ணலாம் அப்படிங்கிற ரூலை அவங்க வந்து ஒயிட் ஹவுஸ் கிட்ட அனுப்புகிறாங்க அப்ரூவலுக்கு. அண்ட் ஒயிட் ஹவுஸும் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஓகே இது வந்து கோ ஃபார்வர்ட் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து அப்ரூவல் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போதைக்கு இது அந்த ஸ்டேஜில் தான் இருக்குது. அண்ட் இதுக்கப்புறமா சில ஸ்டேஜஸ் இருக்குது. உடனே ரூல் ஆயிடுச்சானா இன்னும் ரூல் வந்து ஆக்சுவலாக ஆகலை. இதுக்கப்புறம் ஒரு சில ஸ்டேஜஸ் இருக்குது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் அவங்க வந்து ஃபெடரல் ரெஜிஸ்டரில் பப்ளிஷ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பப்ளிக் கிட்ட வந்து கமெண்ட் கேட்பாங்க. அதாவது இதாங்க ரூல், இந்த ரூலில் நீங்கள் என்னெல்லாம் வந்து சேஞ்சஸ் கொண்டு வர பார்க்குறீங்க, இல்லை உங்களுக்கு ஏதாவது கன்சர்ன் இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு ஜென்ரல் பப்ளிக் கிட்ட ஒரு 30 to 60 நாளுக்குள்ள அவங்க வந்து கேட்பாங்க. அது ஒரு 2 மாதம் பீரியட் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த பீரியடில் வந்து யார் வேணால் போயிட்டு வந்து கமெண்ட் போடலாம். எப்படின்னா வந்து இல்லை நாங்கள் இந்தந்த காரணங்களுக்காக இது வந்து அப்போஸ் பண்ணுறோன்னு சொல்லலாம், இல்லை இந்தந்த காரணங்களுக்காக இது நல்லா இருக்குன்னு சொல்லலாம். உங்களுக்கு என்ன கமெண்ட் போடணுமோ அதை வந்து போடலாம். லீகலாக இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி என்ன பண்ணி ஆகணும்னு பார்த்தீங்கன்னா அந்த கமெண்ட் எல்லாம் வந்து பார்த்துட்டு அதை வந்து ஒரு குரூப் பண்ணி ஓகே இந்த சில பாயிண்ட்ஸை நம்ம கவனிக்கலையே, இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்களே அப்படின்ட்டு அதை வந்து இன்கார்பரேட் பண்ண முடியும்னா அவங்க அந்த ரூலை வச்சு சேஞ்ச் பண்ணலாம். அப்படி இல்லைனா அது என்ன பண்ணணும் அப்படின்ட்டு அவங்க ஒவ்வொரு கமெண்ட்க்கும் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு ரூல். அதனால அந்த ரூலை தாண்டி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபைனலாக அவங்க வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் அது வந்து லாவ் ஆகும். அப்பயே வந்து ரூல் வந்துருமான்னு கேட்டிங்கன்னா அதுலேயும் ஒரு சில ஹர்டல்ஸ் இருக்குது. அதை பிடிக்காத ஆப்போசிட் பார்ட்டிக்காரங்க என்ன பண்ணலாம், கோர்ட்டில் போயிட்டு இல்லை இதெல்லாம் செல்லுபடி ஆகாது அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஸ்டே ஆர்டர் வாங்கலாம், இல்லை அதை மொத்தமாக கூட கேன்சல் பண்ணலாம். அண்ட் இந்த மாதிரி தான் அவங்க போன வாட்டி பண்ணாங்க. போன வாட்டியா அப்படின்னீங்கன்னா கரெக்ட், இந்த ரூல் வந்து இப்போ வந்தது கிடையாது. 2021 ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபர்ஸ்ட் வாட்டி இருக்கும்போதே இந்த ரூலை வந்து அவங்க கொண்டு வந்தாங்க. ஆனால் அப்போதைக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா கோர்ட் வந்து அதை ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிடுச்சு.
அவங்க சொன்ன ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரூலை கொண்டு வந்தது அப்போதைக்கு ஆக்டிங் செக்ரட்டரியாக இருந்த ஒருத்தர் தான். அவருக்கு வந்து இந்த மாதிரி ரூல்ஸை கொண்டு வரதுக்கு ஒரு லீகல் அத்தாரிட்டி இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு கிரவுண்ட் பேசிஸில் அந்த ரூலை வந்து ஸ்ட்ரைக் டவுன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்ததுக்கப்புறம் இந்த ப்ரப்போசல் நாங்கள் வித்ட்ரா பண்ணுறோம்னு சொல்லிட்டு அவங்க வித்ட்ரா பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த வாட்டி அப்படி வந்து நடக்குமான்னு பார்த்தீங்கன்னா சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி அந்த ரூல் வந்து ப்ராப்பராக அந்த என்னென்ன லா வழியாக போகணுமோ அது எல்லா ஸ்டெப்ஸையும் ஃபாலோ பண்ணிட்டு தான் அவங்க போகிறாங்க. அதனால் அந்த முன்னாடி சொன்ன அந்த ரூலை வச்சு இந்த வாட்டி இது கேன்சல் ஆகுமா அப்படின்னு வந்து யோசிக்கிறது கூடவே கூடாது. ஏன்னா அந்த கேன்சல் ஆகிறது வாய்ப்பே கிடையாது. வேறு ஏதாவது கிரவுண்ட்ஸில் ஆகுமானா அதுக்கு சான்ஸ் வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போதைக்கு போன வாட்டி ஆனால் அதே மெத்தடில் இந்த வாட்டி கேன்சல் ஆகுமானா ஆகாது. இவங்க இந்த வாட்டி எல்லாமே வந்து கரெக்டாக பண்ணுறாங்க. ஸோ எல்லாம் முறைப்படி செய்யணுமையா, முறைப்படி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இந்த வாட்டி அவங்க எல்லாமே வந்து முறைப்படி செய்கிறாங்க. இது என்ன ப்ரப்போசல்? ஆக்சுவலாக ரொம்ப வந்து டீப்பாக உள்ளே இறங்காமல் ஒரு H1B வீசாவில் ஒருத்தருக்கு வந்து சேலரி எதை வச்சு டிசைட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 3 ஃபேக்டர் வச்சு அவங்க வந்து டிசைட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஆக்குபேஷன் கோட், அண்ட் ரெண்டாவது வந்து ஸ்கில் லெவல், அண்ட் மூணாவது வந்து லொகேஷன். இந்த 3 ஃபேக்டர் வச்சு தான் அவங்க வந்து ஒரு H1B வீசாவில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு என்ன சேலரி அப்படின்னு டிசைட் பண்ணுவாங்க. இந்த ஆக்குபேஷன் கோட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்குள்ள H1B வீசாவில் ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே ஒரு கோட் வந்து அமெரிக்கன் கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா டிஃபைன் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த கோடு தான் ஏதாவது வந்து மேட்ச் பண்ணி இவர் இந்த ஒர்க்கெல்லாம் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இது வந்து உங்க LCA டாக்குமெண்ட்ல கிளியரா வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. நீங்க போய் பார்த்தா உங்களுக்கு தெரியும். அண்ட் இது ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஸ்கில் லெவல். ஸ்கில் லெவலுக்குள்ள பாத்தீங்கன்னா 4 கேட்டகரி இருக்கு. அவங்க எப்படி பிரிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து என்ட்ரி லெவல், செகண்ட் வந்து குவாலிஃபைட், தேர்ட் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்ட், ஃபோர்த் வந்து ஹைலி எக்ஸ்பீரியன்ஸ்ட். இந்த மாதிரி 4 கேட்டகரி இருக்கு. மூணாவது வந்து நான் சொன்ன மாதிரி லொகேஷன். நியூயார்க் சிட்டியில் ஒர்க் பண்ற ஒருத்தருக்கும் நார்மலாக வந்து இப்போ நான் இருக்க அலபாமாவில் ஒர்க் பண்ணுற ஒருத்தருக்கும் ஒரே சேலரி கொடுக்க முடியாது. ஏன்னா நியூயார்க்கில் வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் ரொம்ப அதிகமாக இருக்கும். அங்கே வந்து சேலரி வந்து அதிகமாக தான் கொடுத்தாகணும் ஒரே பொசிஷனாக இருந்தால் கூட. ஸோ அது வந்து வேறு. இப்போ இவங்க ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் எதை டார்கெட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கில் லெவல் சொன்ன பார்த்தீங்கன்னா 4 கேட்டகரி. இந்த 4 கேட்டகரி தான் அவங்க வந்து டார்கெட் பண்ணுறாங்க. ஏன்னா நார்மலாகவே H1B வீசாவில் ஒர்க் பண்ணுறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஹைலி எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் ஒரு சில கம்பெனிஸ் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற அந்த கேட்டகரியில் போடாமல் அவங்க வந்து நார்மலாக அந்த என்ட்ரி லெவல்லையோ இல்லை அதுக்கு அடுத்து இருக்க குவாலிஃபைடுன்னு இருக்கு பார்த்தீங்களா அந்த லெவல்லையே போட்டு அவங்க வந்து H1B வீசா வாங்கி கொடுத்துறாங்க. சேலரி வந்து அந்த லெவலுக்கு பேஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க. ஆனால் உண்மையாக பார்த்தீங்கன்னா வந்து 15-16 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, இல்லை 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்கலாம் வந்து ஹைலி ஸ்கில்ல தான் போட்டு அவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி அதிக சேலரி கொடுக்கணும். ஆனால் ஒரு சில கம்பெனிஸ் அப்படி பண்ண மாட்டேங்குது அப்படிங்கிறதுக்காக அந்த கேட்டகரியை டார்கெட் பண்ணி அதில் வந்து ரூல்ஸ் கொண்டு வர மாதிரி ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ப்ரப்போசல் படி இந்த 4th கேட்டகரி இருக்குது பார்த்தீங்களா, ஒரு H1B வீசாவில் ஒரு அப்ளிகேஷனை செலக்ட் பண்ணும்போது ரேண்டமாக செலக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஓகே ஒரு கம்பெனி வந்து H1B வீசா வந்து ரிக்வஸ்ட் பண்ணி வந்திருக்காங்க. அவங்க அந்த 4th கேட்டகரியில் ஹையஸ்ட் சேலரி யார் கொடுக்குறாங்களோ அந்த அப்ளிகேஷனுக்கு எல்லாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து அப்ளிகேஷன் கொடுப்போம். அந்த 4th கேட்டகரியில் இருக்க எல்லா ஹைலி எக்ஸ்பீரியன்ஸ் ஆளுங்கெல்லாம் போயிட்டு மீதி வீசா இருக்குன்னா அதுக்கப்புறம் 3rd கேட்டகரி, அதுக்கப்புறம் வந்து 2nd கேட்டகரி, அதுக்கப்புறம் 1st கேட்டகரி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ரூல்ஸ் வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல தான் அவங்க வந்து சேஞ்சஸை ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து கிளியர் கட்டாக அவங்க எல்லா ரூல்ஸும் டிஃபைன் பண்ணி மென்ஷன் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இப்போதைக்கு ஒரு சின்ன டிராஃப்ட் மட்டும் தான் வந்து ஒரு நியூஸ் மீடியாவில் கிடச்சி அதனால் இப்போ வந்து எல்லாரும் பேசிகிட்டு இருக்கோம். தவிர அந்த ரூல் ஃபைனலாக வரும்போது தான் நமக்கு எல்லாமே என்ன ஏது ரூல்ஸ் அப்படின்னு ஃபுல்லாக தெரியும். ஓகே, இப்போ இதனால் வந்து என்னென்ன பாதிப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் மோஸ்ட் அஃபெக்ட் ஆகிற கேட்டகரிஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் இந்த என்ட்ரி லெவலில் இருக்கவங்க தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே எம்எஸ் படிக்க வந்துட்டு அவங்க எம்எஸ் F1 OPTலேருந்து அவங்க H1Bக்கு மாற அந்த டிரான்சிஷன் டைம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் அவங்களுக்கு மோஸ்ட் கிரிட்டிக்கலான ஒரு ஃபேஸாக இருக்கும். அதுவும் இல்லாமல் முக்கால்வாசி அந்த ஸ்டேஜில் ஒருத்தவங்க வந்து வேலைக்கு போகிறாங்கன்னா நிறைய கம்பெனிஸ் அவங்க வந்து என்ட்ரி லெவலில் தான் எடுப்பாங்க. ஏன்னா அவங்க இப்போ தான் வந்து ஃப்ரெஷ்ஷாக காலேஜ் கிராஜுவேட் முடிச்சுட்டு வராங்க, அவங்க எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை. இவங்க ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ரப்போஸ் பண்ணுற இந்த ரூல் படி சே ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் 4th கேட்டகரிக்கு வந்து வீசா அலோகேட் பண்ணி அதுக்கப்புறம் மீதி இருந்துச்சுன்னா 3rd கேட்டகரிக்கு அலோகேட் பண்ணி அதுக்கப்புறம் 2nd கேட்டகரி அலோகேட் பண்ணி அதுக்கப்புறமா வந்து அவங்க 1st கேட்டகரியில் யாராவது இருந்தாங்க அலோகேட் பண்ண வரும்போதே நம்பர் ஆஃப் வீசாஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அங்கே இங்கே வந்து ஆளுங்க அதிகமாகிடும். அப்போ என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுற ஒரு 1000 பேரில் ஒரு 4-5 பேர் தான் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை வந்துடுச்சுன்னா இது வந்து ஒரு பெரிய வந்து இஷ்யூவாக போயிடும். அதனால் யூனிவர்சிட்டிஸும் சரி இதை வந்து நிறைய அப்போஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா யூனிவர்சிட்டிஸ்க்கு எல்லாமே வந்து இதுக்கப்புறம் OPT H1Bலாம் கிடைக்காம போச்சுன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்மியாகிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு தரப்பு மக்கள் வந்து எதிர்ப்பாங்க அப்படின்னு வந்து ஜென்ரல் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் பிலீவ் பண்ணுறாங்க. அண்ட் ரெண்டாவது கேட்டகரி என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு சில பேர் வந்து இந்தியாவிலேருந்தே ப்ராசஸ் பண்ணி H1B வீசாலாம் ப்ராசஸ் பண்ணி இங்கே வந்து ஒர்க் பண்ண வருவாங்க கன்சல்டன்சி கம்பெனிஸ் மூலிமா. அந்த மாதிரி வரவங்களுக்கும் இது வந்து ஒரு பெரிய அடியாக இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் வாட்டி இந்த மாதிரி கன்சல்டன்சி கம்பெனி மூலியாக வரும்போது அவங்களுக்கு அவ்வளோ பெரிய சேலரி வந்து இருக்காது, நார்மலான ஒரு சேலரி தான் இருக்கும். அண்ட் அதனால்
அதனால் அந்த மாதிரி செலெக்ஷன் க்ரைட்டீரியாலாம் இதுக்கப்புறம் வந்து குறைய சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறதும் ஒரு இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்டோட ஒரு கருத்தாக இருக்குது. இதுவே நீங்கள் ஒரு கம்பெனி சைடில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இந்தியன் கம்பெனிஸ் வந்து நிறைய வந்து H1B விசா மேலே தான் டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு வருஷம் பார்த்தீங்கன்னா இந்தியன் கம்பெனிஸ் தான் அதிகமான H1Bயை வந்து அவங்க அப்ளை பண்ணி அவங்களுக்கு வந்து கிடைக்குது. ஸோ இவங்க என்ன பண்ண ஆரம்பிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா ஒன்று இந்தியாவிலேருந்து ஒருத்தங்களை H1Bக்கு அனுப்புகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதிகமான சேலரி கொடுத்தா தான் இதுக்கப்புறம் H1B விசாவே பிக் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இந்தியாவிலேருந்து H1B விசா ப்ராசஸ் பண்ணி அமெரிக்காவுக்கு அனுப்புகிற அந்த கேண்டிடேட் கவுண்ட் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அண்ட் இந்த மாதிரி குறைய ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து எத்தனை பேர் அந்த ப்ராஜெக்ட்லாம் இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு ரெண்டாவது கேள்வி. இல்லை இந்த யூஸ் பண்ணி நம்ம ஏதாவது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜிக்காக திங்க் பண்ணலாம் அப்படின்னு என்ன பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி கூட இந்தியன் கம்பெனிஸ் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இங்கே அமெரிக்கன் கிளைண்ட்ஸ் கிட்டே வந்து போயிட்டு இங்கே பாருங்கள் உங்கள் கண்ட்ரியில் வந்து நாங்கள் ஆளை வந்து அனுப்ப பார்க்குறோம், உங்கள் ப்ராஜெக்ட் லொக்கேஷனில் வந்து எங்கள் ஒரு 2-3 ரிசோர்ஸ் இருந்தால் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நாங்களும் வந்து ஆன்சைட் சப்போர்ட் கொடுக்குறதுக்காக நான் வந்து ட்ரை பண்ணுறோம், ஆனால் எங்களுக்கு வீசா கிடைக்க மாட்டேங்குது என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து வேற ஒரு ப்ரொபோசல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது வந்து இந்த 2017 2016 ஃபர்ஸ்ட் ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் வரும்போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா இதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சு. அப்போ நிறைய H1B விசா ரிஜெக்ட் ஆச்சு. அப்போ இந்த இந்தியன் கம்பெனிஸ் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, ஓகே அமெரிக்காக்குள்ளே வரதான் வந்து ஒரு கஷ்டமாக இருக்குது, அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா இதில் அந்த டைம் ஜோனில் இல்லாமல் எந்த லொக்கேஷனில் நீங்கள் இருக்கீங்களோ அங்கேருந்து ஒரு குளோபில் அந்த ஒரு ஸ்கேலை வச்சு அப்படியே சர்றன்னு ஒரு கோடு கிழிச்சு யூஎஸ்க்கு கீழே எந்தெந்த கண்ட்ரீஸ்லாம் இருக்கும், முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா மெக்சிகோவில் திடீர்னு வந்து இந்தியன் கம்பெனிஸ்லாம் போயிட்டு அங்கே ஒரு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணி அங்கே இருக்க லோக்கல் ஹையர்ஸ்லாம் வந்து ஹையர் பண்ண ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி இந்தியாவிலேருந்து ஆன்சைட் அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ் ப்ராஜெக்ட்டுக்கு இந்தியாவிலேருந்து யூஎஸ்க்கு அனுப்புறதுக்கு பதிலாக அவங்க மெக்சிகோக்கு அனுப்ப ஆரம்பித்தாங்க. ஏன்னா அதே டைம் ஜோனில் ஒர்க் பண்ண தானே அப்படிங்கிற மாதிரி கிளைண்ட் கிட்ட போய் கன்வின்ஸ் பண்ணி நீங்கள் வந்து ஆன்சைட்டுக்கு வந்து ரொம்ப ரிசோர்ஸ் அனுப்புறது வந்து கஷ்டமாக இருக்குது அப்படியே நாங்கள் அனுப்பிச்சாலும் பில்லிங் வந்து அதிகமாக கொடுக்குற மாதிரி இருக்கும், அதனால் உங்களுக்கு அதே டைம் ஜோனில் நாங்கள் மெக்சிகோலேருந்து நாங்கள் ஆளை கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து பண்ண ஆரம்பித்தாங்க. இது கூட வந்து ஒரு நல்ல எஃபெக்டிவான மாடலாக அவங்களுக்கு வந்து ஹெல்ப் அவுட் ஆச்சு. அது மாதிரி நிறைய பேர் வந்து யூஎஸ்க்கு வரது போல அவங்க மெக்சிகோக்கு வந்தாங்க. இந்த மாதிரி பண்ணுறதுக்கு வாய்ப்பும் வந்து நிறைய இருக்குது. சரி, இப்போது இந்த ரூல் வந்து இப்போ வந்த ரூல் கிடையாது. இது கொஞ்சம் நாளாகவே கொஞ்சம் வருஷமாகவே இதை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பார்ட்டி வந்து ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. 2017 HR 670 அப்படின்னு சொல்லிட்டு நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, அந்த எல்சியில் ஒரு மினிமம் சேலரி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த சேலரியை வந்து 60,000 130,000 அப்படின்னு மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி அப்போ வந்து ஒரு ப்ரொபோசல் வந்துச்சு. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா 2017 வரும்போது நான் வந்து இப்போ H1B விசாவில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ நாங்களாம் வந்து ஆஃபீஸில் பேசிக்கிட்டுலாம் பார்த்தீங்கன்னா வாவ் இது வந்து எப்படி இருந்தாலும் எங்கள் ப்ராஜெக்ட்டில் நாங்களாம் கிரிட்டிக்கலாக இருக்கோம், எங்களை தூக்க முடியாது, தூக்குன்னு அந்த பெரிய அப்ளிகேஷனே வந்து அவங்க தூக்கி ஆகணும், இல்லை மொத்தமாக வந்து கிளம்பி ஆஃப்ஷோர் போனால் தான் உண்டு. அதனால் வந்து நாங்கள் யூஎஸில் இருக்கக்கூடிய சான்சஸ் அதிகமாக இருக்கும்போது பரவாயில்ல இதுக்கப்புறம் நம்ம சேலரிலாம் 130K ஆகிடுமா அப்படின்ட்டு அங்கே இருக்க மக்களை வந்து பரவாயில்ல பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த ரூல் பார்த்திங்கன்னா அது வந்து காங்கிரஸில் ஃபுல்லாக பாஸ் ஆகலை, அப்போவே அதை வந்து ஸ்கிராப் பண்ணிட்டாங்க. அதுக்கு நான் பல ரீசன் இருக்குது. ஸோ இதனால் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்தது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வருஷமாகவே ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் வந்து அதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ரூல் பார்த்திங்கன்னா முதல்ல ஃபஸ்ட் வாட்டி ஃபெயில் ஆனதும் சரி, அதுக்கப்புறம் செகண்ட் வாட்டி யூஎஸ்ஏஎஸ் ஆனவங்க 2021 ஃபெயில் ஆனதும் சரி, அது எல்லாமே அதுலேருந்து கற்றுக்கிட்டு இந்த வாட்டி வந்து கரெக்டாக ஃபார்மில் அவங்க வந்து கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ இது வந்து அன்லஸ் ஒரு ஜட்ஜு வந்து இதை இல்லை ஏதோ ஒரு கிரவுண்ட்ஸில் வந்து தப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரைக் பண்ணாத ஒழிய இது வந்து வந்துடும் அப்படின்னு தான் வந்து இப்போ எல்லாரும் எதிர்பார்க்கப்படுறாங்க. அண்ட் இது எவ்வளோ சீக்கிரமாக கொண்டு வருவாங்க அவங்க ட்ரை பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 2026 H1B விசா லாட்டரி ரன் பண்ணுவாங்க இல்லையா, அப்போவே வந்து இந்த புது ரூல் கொண்டு வரா மாதிரி அவங்க வந்து கொண்டு வருவாங்க அப்படின்னு இந்த இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்லாம் எதிர்பார்க்குறாங்க. அண்ட் இன்னும் கொஞ்சம் நாளில் இந்த பப்ளிக் கமெண்ட்டுக்காக அவங்க வந்து இந்த ஃபாரம் வந்து ஓப்பன் பண்ணி ஆகணும். இந்த ரூல் இதாங்க ரூல்ஸ், இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பப்ளிக் கமெண்ட் கேட்கறதுக்கு அவங்க வந்து ஓப்பன் பண்ணி ஆகணும். அப்போ வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இப்போதைக்கு இருக்கிற இந்த ஸ்டேஜஸ்லாம் பார்க்கும்போது 2026 கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு மோர் லைக்லி அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கிறவங்களோட ஒரு கருத்தாக இருக்குது. அந்த இண்டிவிஜுவல் மக்கள் இருக்காங்க இல்லையா, அந்த H1Bயில் ஒர்க் பண்ணுறவங்க அவங்களுக்கு வந்து நல்லது. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல காம்படிட்டான ரேட் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கம்பெனிஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக பே பண்ண ஆரம்பிக்கும் போது அவங்க என்ன லெவலில் இருக்காங்களோ அந்த லெவலுக்கு உண்டான சேலரிஸ் வந்து கரெக்டாக இதுக்கு முன்னாடி பண்ணாத கம்பெனிஸ்லாம் கூட இதுக்கப்புறம் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை வரும்போது அந்தந்த கேண்டிடேட்க்கு எல்லாமே வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஆனால் இது வந்து ஒரு ஓவராலாக ஒரு கம்பெனி பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது எல்லாருக்குமே சேலரி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ப்ராஃபிட் மார்ஜின் கம்மியாகுதே, நம்ம வேறு ஏதாவது ஆல்டர்னேட் மெத்தட் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த கம்பெனிஸ்க்கு வந்து கொஞ்சம் வந்து லாஸ் ஆகிருக்கும் அப்படின்றது பரவலாக இங்கே இருக்க இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸோட ஒரு பேச்சாக இருக்குது. பட் ஆனால் இது எல்லாமே அவங்க ஃபைனல் ரூல் வந்து என்ன கொண்டு வராங்க, அதில் ஏதாவது
சேஞ்சஸ் இருக்கா, அதுக்கப்புறம் வந்து ஏதாவது இதை வந்து லா சூட் வந்து இதை வந்து ஸ்டாப் பண்ணுவாங்களா அப்படின்னு நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்குற மாதிரி இருக்கும். அண்ட் அந்த ஒவ்வொரு ஸ்டேஜில் அது வரும்போது நான் அதே மாதிரி என்ன அப்டேட் இருக்கோ அதை வந்து ஒரு வீடியோவை நான் போடுறேன். அண்ட் இப்போ நான் மேலே சொன்னது எல்லாமே வந்து என்னோட பர்சனலான ஒப்பீனியன் தான். இல்லை ப்ரோ நீங்கள் சொல்கிறது வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது, எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து கருத்து இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா தாராளமாக நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, டாடா, டேக் கேர், பை பை அண்ட் சேர்ந்தம் தொடர சப்ஸ்கிரைப்.